நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலையில் 3:30 மணி. 1 minute, 3 minutes, 5 minute, 10 minute, 15 minutes, 30 minutes, 1 hour, 2 hour, 3 hour. இந்த 3 hour கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 230 ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு. பட் மார்க்கெட்டு இடையில கொஞ்சம் அப்படி ஒரு கரெக்ஷன் மாதிரி மேலே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும். மேலே போயிட்டு கால் மணி நேரம், அரை மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மேலே போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஹெவி ஃபால் கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்த ஒரு இது. நம்ம உஷாராகிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இது. பட் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் என்ன கலராக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட்டு போகும். அப்போ நமக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ரவுண்ட் ஆஃப் டைம் 1 hour 2 hour அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் டைம் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடங்களில் எல்லாமே பார்த்து ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அதுலேயும் இது 1 minute டைம் ஃப்ரேமு, ஆசம் ஆசிலேட்டரு, MACD கிறிஸ்டோகிராம் பார், ஸ்டோஜஸ்டிக் RSI, அதர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் எல்லாம் ஒரே கலராக இருக்கும்போது 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 5 minutesல 1200 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இறங்கும்போது எல்லாமே ரெட்டாக இருந்திருக்கு. ஆசம் ஆசிலேட்டரு, MACD கிறிஸ்டோகிராம் பார், ஸ்டோஜஸ்டிக் RSI டவுன் டைரக்ஷன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்க க்ரீன் பார்த்து தான் நான் தயக்கமாக இருந்தது. மார்க்கெட்டை மேலே தூக்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, என்ன எடுக்கிறது போகிறது அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்தது. உங்களை அடுத்து ஒரு ஹெவியாக ஒரு ஃபால் ஆகும்போது அதுக்கு நான் ஆர்டர் போடுறதுக்கு தயாராக இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இது கற்றுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல லெசனாக அமையுது. பொதுவாக ஒரு பிவட்டு இன்னொரு பிவட் அப்படிங்கிறதுலாம் இங்கே உண்டு. பட் இது அதையும் தாண்டி இறங்கின மாதிரி தான் இருக்குது. இது எந்த பிவட்டுக்கும் கண்ட்ரோல் ஆகலை. பட் ஒவ்வொரு இடம் பிவட் வரும்போதும் ஒரு ஜர்க்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய 100% ஓகேன்னு சொல்லக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி திருதுப்புன்னு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து முடிச்சிடுற இடமும் இருக்குது. இதில் ஆர்டர் எடுக்கட்டாலும் பரவாயில்ல. எல்லா டைம்லையுமே கேண்டில் கலர் க்ரீனு, 1 minute ஸ்டோஜஸ்டிக் RSI டவுன் டைரெக்ஷனில் இருக்கணும். ஆசம் ஆசிலேட்டரு ரெட்டாக இருக்கணும், அதாவது ஒரே கலராக இருக்கணும். இப்போ ட்ரெண்ட் இறங்குது அப்படின்னா ரெட்டாக இருக்கணும். MACD கிறிஸ்டோகிராம் பார் மேலேருந்து கீழே இறங்குறது, MACD கிராஸ் ஓவர் ஆகிறது, MACD கிறிஸ்டோகிராம் பார் ரெட்டாக இருக்குது. இப்போ இறங்குறதுனால ரெட்டாக இருக்கிறது. இந்த மாதிரிலாம் ஒரே மாதிரி இருக்கிறது ஒன் டைரெக்ஷனை காட்டுது. இது எப்போவாவது நடக்கக்கூடியது. பட் ரூல்ஸ் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.